ஹலோ கைஸ், இந்த வீடியோல நெக்ரோமான்சர் மேன்வாவோட 43வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 42 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு இவனவெல்லாம் காப்பாத்திட்டு வெளியே அகாடமிக் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட அந்த கடவுளை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கூட்டிட்டு போயிட்டு அவனோட லவ்வரை வந்துட்டு வேக்கப் பண்ண வச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல டவர் மாஸ்டர் டைனோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் இருந்துட்டு எல்லா நேரமும் விட்டுட்டு நான் வெளியே போறப்ப கரெக்டா வந்திருக்கான்ல, அந்த மேக்ஸிமின் இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் அவனுக்கு நினைச்ச மாதிரி தான் இப்பயும் செயல்பட்டு இருக்கான். வாட் அ பெயின். இவனை டீல் பண்றதுக்கு ஒரு போரையே இருந்துட்டு டீல் பண்ணிட்டு போயிடலாம் போல. இந்த அகாடமிக் எவ்வளவு டேமேஜ் ஆச்சு, எவ்வளவு கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற பிஏ இருந்துட்டு நிறைய பேர் இன்ஜூர் ஆயிருக்காங்க சார். பிரின்சிபலும் சரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஐவியும் சரி இன்ஜூர் ஆயிருக்காங்க. பட் அவங்களோட காயங்கள் வந்துட்டு உயிரை பறிக்கிற அளவுக்கு இல்ல அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு ஆமா அது மட்டும் இல்ல சார், நான் வந்துட்டு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு விஷயத்தை பார்த்தேன். தெளிவா இல்லைனாலும் நான் வந்துட்டு மேக்ஸிமன் வந்துட்டு இந்த டவரை வந்துட்டு கான்கோர் பண்ண ஆண்ட்ரியாஸ் கூட பேசிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த மெயின் கேட் வழியா அவன் வந்துட்டு வெளியே போயிட்டான். அப்படிங்கிறப்ப இந்த டவர் மாஸ்டர் இந்த எம்பையரோட மோஸ்ட் வாண்டட் மேன் அந்த ராஸ்கல்ட்ட எதுக்கு பேசுறான்? ரிகார்ட்லெஸ் இது வந்துட்டு எம்பரர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு நினைச்சிட்டு வேற யாருக்காச்சும் இதை பத்தி தெரியுமா அப்படிங்கிறப்ப இல்ல சார், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் எவாக்குவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப சரி இதை வந்துட்டு நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க, இதை நான் பர்சனல் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஹீரோ வந்துட்டு அந்த மேக்ஸிமனோட லவ்வர்ல இருந்து முட்கள் நிறைந்த அந்த பெரிய கொடி மாதிரி விஷயத்த வர வச்சிருப்பான். ஆக்சுவலா என்ன அப்படின்னா அந்த பொண்ணை வந்துட்டு கடவுள் தான் தூங்க வச்சிருப்பாங்க போல. நம்ம ஹீரோக்கு இப்ப இருக்கிற பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா மத்த கடவுளோட பவரை ஹீரோவால குறைக்க முடியும். அதனால அவளை தூங்க வச்சது காரணமான இந்த முட்களை ரெண்டு ஹீரோ அதோட பவரை குறைச்சு வெளியே எடுத்துட்டான். சோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் பிளஸ்ஸிங்கே. சோ இப்படி கடவுளோட ட்ரேஸ் இருந்துட்டு ஹீரோ வெளியே எடுத்ததுனால ஹீரோ வந்துட்டு அந்த கடவுளோட பவர் வந்துட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டான். இன்னும் மத்த 4 ட்ரேசஸ் வந்துட்டு ஹீரோ கலெக்ட் பண்ண அப்படின்னா இந்த பிளஸ்ஸிங்லயும் இருந்து மாற்றம் ஏற்படும் வந்திருக்கு. அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த காட் கிளருக்கு வந்துட்டு வேற ஒரு எபிலிட்டி இருக்கா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த வேம்பயர் இருந்துட்டு மனுஷனோட டைம்ல 40 வருஷம் ஆயிடுச்சுல, என்ன மன்னிச்சிரு மேக்ஸிமன், நான் வந்துட்டு உன்னோட காஃபில தூங்கிட்டு இருக்கப்போ உன்னோட பெயினை என்னால உணர முடிஞ்சு, பல லேண்டுக்கு வந்துட்டு போயிட்டு என்னை காப்பாத்துறதுக்கு நீ ட்ரை பண்ணிட்டு இருந்தல அப்படிங்கிறப்ப மேக்ஸிமன் நின்னுட்டு இசபெல் இது ஒன்னும் கனவு கிடையாதானே அப்படிங்கிறப்ப அந்த இசபெல் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நாட், அதுக்கப்புறம் நீ தானே என்ன வந்துட்டு வேக்கப் பண்ணது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எஸ் என்னோட பேர் வந்துட்டு ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல் அப்படிங்கிறப்ப இசபெல் வந்துட்டு என்னோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து உனக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு தேங்க்ஸ் சொல்ல தேவையே இல்லை, இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமனோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம் அப்படிங்கிறப்ப மேக்ஸிமன் வந்துட்டு தேங்க்யூ ஆண்ட்ரியாஸ், இது முன்னாடி நம்ம போட்டோல ஒரு டீல், அதை வந்துட்டு என்ன ஆனாலும் சரி நான் காப்பாத்துவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எனக்கு கிடைக்கக்கூடிய பெஸ்ட் ஹெல்ப் இவனா தான் இருப்பான். பட் இவன் வந்துட்டு ரொம்பவே கிரிமினல் அப்படிங்கிறனால 100 மாதிரி இவனோட யூஸ்ஃபுல்னஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த மேக்ஸிமன் வந்துட்டு கடவுள் தான் இசபெல்லை வந்துட்டு தூங்க வச்சாங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியல, அவன் மேல இந்த கேர்ஸை மட்டும் தான் நான் எடுத்தேன், அது மட்டும் இல்லாம இது பர்மனண்டா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப அப்படிதான் மறுபடியும் தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வேணும்னா நீங்க வந்துட்டு என்னோட டொமைன்குள்ள இந்த எம்பையரோட பார்டர்லயே வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்ல, என்னதான் காசை வந்துட்டு இப்ப நான் அப்சர்வ் பண்ணி வெளியே எடுத்திருந்தாலும் இந்த காசை போட்டு வந்துட்டு ஒரு கடவுள், இதனால ஏதாச்சும் திரும்பி நடக்காது அப்படிங்கறதுனால சேஃப் சைட்லயே நீங்க இருக்கலாம்ல அப்படிங்கிறப்ப இசபெல் வந்துட்டு பரவாயில்லையே ரொம்ப கைண்டா இருக்கே, நம்ம ஏன் இந்த ஆஃபர் எடுத்துக்க கூடாது மேக்ஸிமன் அப்படிங்கிறப்ப இசபெல் நான் ஸ்டில் எம்பையரோட மோஸ்ட் வாண்டட் மேன் அப்படிங்கிறப்ப இசபெல் வந்துட்டு பட் உன்ன மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க அதை நினைச்சு எதுக்கு கவலைப்படுற, அது மட்டும் இல்ல நம்மளோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு நம்ம வாழலாம்ல, அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சும் ஒரு நார்மல் லைஃப் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்ப பாக்க இந்த இசபெல் ஆர்டினரி உமன் மாதிரி இருக்கலாம், பட் ஒரு தடவை இவ கிட்டத்தட்ட வேம்பயர் குயின் ஆகிறதுக்கு பக்கத்துல வந்துட்டு நெருங்கினவ. அப்படி ஆகிற சமயத்துலதான் கடவுள்களோட விஷயத்துல தலையிட்டு அவங்களோட பவர்னால கர்ஸ்னால விக்டிம் ஆயிட்டா. சோ இவ்வளவு வந்துட்டு என் பக்கத்திலேயே வச்சிருந்தேன் அப்படின்னா என்னால அந்த டெட்லி சின் லஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் மனசு மாறிட்டு சரி உங்களோட ஆஃபரை நாங்க எடுத்துக்கலாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்னோட இடத்துக்குள்ள இருக்கிறதுனால என்னோட தங்கச்சி ஆமியோட சேஃப்டியை பத்தி நான் கொஞ்ச நாளைக்கு கவலைப்பட தேவையில்ல அப்படிங்கிறப்ப அந்த இசபெல் வந்துட்டு ஹீரோ பக்கத்துல வந்துட்டு ஓ இந்த வாசனை அப்படின்ட்டு மோப்ப முடிச்சுட்டு ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல் தானே உன்ன பேரு, என்ன ஒரு நாஸ்டாலஜிக்கான சென்ட், அப்ப நீ தான் அந்த பொண்ணோட ஃபேவரட் போலயே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யாரு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க, யாருன்னு தெரியலையா, ஏஞ்சலா லூசிஃபர் அவ என்னோட தங்கச்சி, அவளை நீ பாத்துருக்க தானே அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஏஞ்சலா லூசிஃபர் அவளை பத்தி நான் டோட்டலா மறந்து போயிட்டேன், ஃபர்ஸ்டா நான் எவால்வ் பண்ணது அவ்வளவுதான், அது மட்டும் இல்லாம என்னோட ரத்தத்தை வேற உறிஞ்சிட்டு போயிட்டா, சோ அவ இசபெலோட தங்கச்சியா, அவங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நான் லஸ்ட் கூட வந்துட்டு க்ளோஸ்
ஆகுறதுக்கு வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இப்ப ப்ராப்ளம் என்னன்னா ஏஞ்சல் அங்கேயே எங்க அப்புறமா இசபெல் கிட்ட அவளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. இப்போதைக்கு கான்கர்கேஷன்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். எதுக்காக கான்கர்கேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு ரிமோட் பிளேஸ்க்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க? இது வந்து நார்த்தன் ப்ராவின்ஸ் வால்கியனாச்சு. இந்த இடத்தோட ஃபியூடல் ஆர்டர் பிளாக் மெஜிஷியனோட இன்வால்வ் ஆயிருக்காரா? அது மட்டும் இல்லாம டெட்லி சின்ஸோட இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. வெயிட், நார்த்தன் சைடு டெட்லி சின்ஸ் ஒருவேளை போருக்கான பிளானா ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஒருத்தர் வந்துட்டு ஹே உங்களோட உட்காந்துட்டா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டல அப்படிங்கிறப்ப ஹீரோ எதுவுமே பேசல. ஓ ரொம்ப பேச மாட்டேன் போல, பெரிய ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, நானா இருந்தா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ட்ரிங்க் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ சாப்பிடறப்ப அமைதியா இருக்கணும். கான்கர்கேஷனி நீ வந்துட்டு எம்பரஸ் பண்ணிட்டு இருக்க, நம்ம வந்துட்டு மிடில் ஆஃப் நோவர்ல இருக்கலாம், பட் ஒரு பிளாக் மெஜிஷியனா இருந்துட்டு இப்படி இருந்துட்டு வாயை வந்துட்டு பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிறப்ப அங்க இருக்க வந்துட்டு யூ வெறும் லக்குனாலதான் இந்த இடத்துக்கு வந்துட்டு வந்திருக்க, அதனால நீ வந்துட்டு ஸ்பெஷல் அப்படின்னு நினைச்சுக்காத அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ வந்துட்டு ஜெஸ்டரோட ஃபேக்ஷனை சேர்ந்த பிரவுன் தானே அப்படிங்கிறப்ப என்னோட நேமும் ஃபேக்ஷன் எப்படி தெரியும் அப்படிங்கிறப்ப அதே பெரிய சர்ப்ரைஸா, ஜஸ்ட் வந்த வேலையை பார்த்துட்டு போறதுக்கான வழியை வந்துட்டு எனக்கு காமிச்சா போதும் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற வந்துட்டு நல்லா பேசுறல கான்கர்கேஷன்ல உனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவன மாதிரி ஒரு அடியாலே வந்திருக்கான் அப்படின்னா நிறைய உதவாக்காரங்க இந்த தடவை கான்கர்கேஷனுக்கு வந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி அவன் கூட்டிட்டு போற இடத்துக்கு போறான். உள்ள போனா டிராகன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திருப்போம். அவன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல ஃபியர்லெஸ் லேட், இந்த டைம் கூட சலீம் இல்லையே, உனக்கு ஏதோ மூளைக்கு இது கெட்டு போச்சா அப்படிங்கிறப்ப ஹீரோ என்னை இன்வைட் பண்ணிருக்காங்க அதனாலதான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப டிராகன் ஓ நாங்க அவ்வளோ ஆள் குறைஞ்ச அளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லையே, ஒருவேளை கேரனோட ஷூஸை ஃபில் பண்றதுக்காக உன்னை கூப்பிட்டுருக்காங்களோ, யார் ஐடியான்னு இது தெரியலையே அப்படின்னு ஹீரோ டிராகன் ஆஃப் த டீப் சி இவன் வந்துட்டு அந்த ஸ்லாத் இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன வந்துட்டு க்ளோஸா வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சிட்டு யார் என்ன இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு கேட்ட அப்படின்னா அது வேற யாரும் கிடையாது, மாஸ்டர் ஜெஸ்டர் தான் அப்படிங்கிறப்ப அந்த டிராகன் ஒன்னு அவனுக்கு சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாம இருந்திருக்கணும், இல்லனா வேணும்னே உன்னை இங்க இன்வைட் பண்ணிருக்கணும். வெல்கம் டு த கான்கர்கேஷன், லெட்ஸ் see இந்த தடவை எப்படி நீ உயிரோட இங்க இருந்து வெளியே போற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு அங்க உள்ள போறப்ப எல்லாருமே இவன் தானே கான்கர்கேஷனே போன தடவை மிரட்டினவன், மறுபடியும் இங்க வந்திருக்கானா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பையன் வந்துட்டு விளையாடுற அளவுக்கு இந்த கான்கர்கேஷன் என்ன தரங்கிட்டு போயிடுச்சா அப்படிலாம் பேசிட்டு இருக்கப்ப லூனா படி லூனா அப்பயே நினைச்ச இது நீதான் அப்படின்ட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல எப்படி இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கிறத பார்க்கவும் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறப்ப அப்கோர்ஸ் இது வந்துட்டு லூனாக்கு நீ கொடுத்த வாழ்க்கை இல்லையா, அதனால நல்லா யூஸ் பண்ணணும்ல, சரி வா அங்கிட்டு போலாம், அங்க வந்துட்டு டேஸ்டான ஃபுட் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற இவன் லூனா பென்டாகரன் கூட க்ளோஸ் ஆயிட்டானா, லூனா வந்துட்டு எந்த ஃபேக்ஷனுக்கும் சொந்தமானவங்க கிடையாது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ என் மேல இங்க இருக்கிற நிறைய பேருக்கு கோவமா இருந்தாலும் இன்னும் யாருமே நான் அட்டாக் பண்ணல அப்படின்னா லூனாவை பார்த்து இந்த இடத்துல அவ்வளவு பேரு பயப்படுறாங்க போல. அது மட்டும் இல்ல, இந்த கான்கர்கேஷனுக்குள்ள மொத்தம் 4 ஃபேக்ஷன், அதாவது 4 பிரிவு இருக்கு, அதுல ஒவ்வொருத்தவங்களும் மத்த ஃபேக்ஷனை வந்துட்டு எதுவுமே பண்ண விடாம பார்த்துப்பாங்க, அதனாலதான் யாருமே அவசரப்பட்டு என்ன அட்டாக் பண்ணலன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி அந்த ஜெஸ்டர் ஃபேக்ஷன்ல இருக்கிறவங்க அவங்க பாக்குறதுக்கு வேணா காமா இருக்கலாம், பட் என்ன இப்பவே கொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேக்ஷனோட லீடர் எய்கா இம்ப், அந்த எய்கா இப்ப டிராகனை மட்டும்தான் இங்க அனுப்பிச்சு வச்சுட்டு அவ இங்க வரல போல. அதுக்கப்புறம் மூணாவது ஃபேடு, சோ இவன் இந்த டைம் வந்திருக்கானா, இவன் வந்துட்டு கேம்ல என்ன எத்தனை தடவை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் மறந்தே போயிட்டேன். இப்ப கூட எனக்கு ஒரு மிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கான். இவன் இந்த கான்கர்கேஷன்ல இருக்கிற ஒரு ஃபேக்ஷனோட லீடர் அப்படிங்கறத தவிர ஒரு ஸ்ட்ராங்கான வார்லாக் லெவல் பிளாக் மெஜிஷியன் அப்படிங்கறத தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறப்ப ஜெஸ்டரோட ஃபேக்ஷனுக்கு கீழே, சோ இந்த ஃபேக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும் கைஸ், 4 ஃபேக்ஷன். ஜெஸ்டரோட ஃபேக்ஷன் கீழே இருக்கிற மார்ஷே என்ன தைரியம் இருந்தா போனதா அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு கேஷுவலா இப்ப வருவ அப்படிங்கிறப்ப ஹீரோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல மார்ஷே அப்படிங்கிறப்ப நீ இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்குன்னு தெரியல, இவ்வளவு கேஷுவலா பேசிட்டு இருக்க, இந்த இடத்துல என்னால ஈஸியா உன்னை குழி தோண்டி புதைச்சிட முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ டேமிட் அந்த ஜெஸ்டர் அவனுக்கு கீழே இருக்கிற ஆளுங்களை கூட அவன் தான் என்ன இன்வைட் பண்ணான்னு சொல்லல போல அப்படின்னு சரியான கடுப்பாயிட்டு இன்னைக்கு மாஸ்டர் ஜெஸ்டர் என்ன இன்வைட் பண்ணதுனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த பிரவுன் மார்ஷே அப்படி சொல்ல அந்த சான்ஸை பயன்படுத்திட்டு மிஸ்டர் மார்ஷியா சொன்ன மாதிரி இந்த பொடியில உடனே போன தடவை பண்ண பிரச்சனைக்கு நம்ம பனிஷ்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப திடீர்னு அவனுக்கு பின்னாடி ஒரு டெத் நைட் 100 யாரோ சமன் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்து பயந்துட்டு டெத் நைட்டா, ஒரே ஒரு பர்சனல மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு 100 சமன் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த மார்னே அப்படிங்கிற தாத்தா தான். போன தடவை கூட நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்திருக்கும், நம்ம ஹீரோட அப்பாவும் இவருக்கு ஸ்டூடெண்டா இருந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவன்ட்டு பாய் மைண்ட் யுவர் ஆக்ஷன் அப்படின்னு அந்த
பிரவுனை பார்த்து சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு இவர் தான் இந்த கான்கர்கேஷன்ல 4வது ஃபேக்ஷனோட லீடர். அது மட்டும் இல்லாம அந்த கேரனோட மென்டரும் இவர் தான். ஃபைனலா இவருமே வந்துட்டாரு. இப்போதைக்கு நிக்ரோமான்சியோட உச்சத்துல இருக்கிறவரு இவர் தான் மாரன் டார்ஸ்கி. அப்படிங்கிறப்ப அந்த மார்ஷே இருந்துட்டு எதுக்காக நீங்க வந்துட்டு அந்த பொடியனுக்காக அவன் சைடு நின்னுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப மார்னே இருந்துட்டு மார்ஷே இதை வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அவன் வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்டோட பையன் அப்படிங்கிறப்ப அந்த மார்ஷே வந்துட்டு என்னால அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது, போன தடவை உங்களோட பொருள்களை வேற அவன் திருடிட்டு போனா பாத்தீங்கல்ல அப்படிங்கிறப்ப மார்னே இருந்துட்டு அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பவே சொல்லிட்டேன், இல்லனா அவனுக்கு நான் அந்த பொருள்களை கொடுத்ததுனால என் மேல ஏதாச்சும் உனக்கு கெட்ட எண்ணங்கள் வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப ஜெஸ்டர் வந்துட்டு அந்த விஷயத்தை விடு, இவன் வந்துட்டு இங்க என்னோட கெஸ்டா தான் வந்திருக்கான் இண்டீட் அப்படிங்கிறப்ப அந்த மார்னே தாத்தா இருந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ இம்பார்ட்டன்டான கெஸ்ட் வந்திருக்கிறப்ப அவங்க முன்னாடி இந்த ஃபூலிஷ் ஓல்டு மேன் கொஞ்சம் அக்ரெசிவா நடந்துகிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப லூனா கிராண்ட் பா மார்னே டேக் இட் ஈஸி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறப்ப அவர் ஓஹோ கவலைப்படாத இன்னுமே நான் கொஞ்சம் தெம்பா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல மாஸ்டர் மார்னே, போன தடவை நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்குமே என்னால போதுமான அளவு நன்றி செலுத்த முடியல அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, தேவையில்லாத சண்டைகளை தவிர்க்கிறது நேச்சுரல் தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ அதுக்கப்புறம் மாஸ்டர் கேரன் அவருக்கு நடந்ததை நினைச்சு நான் ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பரவாயில்ல, அவனுக்கு அது இன்னொரு விதின்னு நினைக்கிறேன், நீ நினைச்சு கவலைப்பட தேவையில்ல அப்படிங்கிறப்ப அந்த ஜெஸ்டர் அந்த இடத்துக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல மார்னே, அதுக்கப்புறம் ஒன்னையும் தான் ஆண்ட்ரியாஸ் கிராம்பல் அப்படிங்கிறப்ப குட் டு see you ஜெஸ்டர் அப்படின்னு அவர் சொல்ல ஹீரோ இந்த இன்வைடேஷனுக்கு ரொம்பவே நன்றி மாஸ்டர் ஜெஸ்டர் அப்படிங்கிறப்ப ஜெஸ்டர் நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும், அன்னைக்கு அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை கொல்ல துரத்துனதுக்கு அப்புறமும் நீ என்னோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, இதை சொல்றது கொஞ்சம் அப்ரப்டா இருக்கலாம், இருந்தாலும் நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்டிங்கே வந்துடுறேன், என்னோட ஃபேக்ஷன்ல நீ ஜாயின் பண்ணிரு ஆண்ட்ரியாஸ் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கா தான் இருக்கு, ஹீரோ பரவாயில்ல எவ்வளவு தந்திரமா இருக்கான், அகாடமில அந்த கையில நான் கொண்டுட்டதுனால என்ன இவன் கூட சேர்த்துக்கிட்டா அகாடமில என்ன நடக்குது அப்படின்னு உனக்கு தெரியும், அட் த சேம் டைம் எனக்கும் சலீமுக்கும் இருக்கிற தொடர்பை இவன் கட் பண்ணிட்டு கான்கர்கேஷனுக்குள்ள இருக்கிற இவனோட இன்ஃப்ளூயன்ஸை இவன் ஸ்ட்ரென்தன் பண்ணுவான், ஜஸ்ட் என்ன இவனோட அடையாளம் மாத்திக்கணும்னு நினைக்கிறான், இது கொஞ்சம் பிரச்சனையை கிளப்ப போதான் நான் சொல்ல போறது, பட் வரப்போற நிகழ்வுகள்லாம் கருத்துல வச்சிருக்கிறப்ப இதை சொல்றத தவிர எனக்கு வர வழியே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு, ஆல்தோ உங்களோட ஆஃபர் ரொம்பவே நல்லா இருக்கு, அது என்ன சந்தோஷப்படுத்தினாலும் நான் இந்த கான்கர்கேஷனுக்குள்ள என்னோட தனிப்பட்ட ஃபேக்ஷனை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு, லூனா ஹே லூனா படியோட ஃபேக்ஷன்ல தான் போயிட்டு ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப அந்த மார்ஷலா ஹே இந்த ஃபேக்ஷன்லாம் கிரியேட் பண்றது ஒன்னும் விளையாட்டு பொருள் கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு சப்போர்ட் பண்றது மார்னே தாத்தாவே பாய் இது ஒரு நல்ல ஐடியா மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப ஜெஸ்டர் ஆண்ட்ரியாஸ் நீ சொன்னது என்ன இம்ப்ளை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா, ஒரு ஃபேக்ஷனை கான்கர்கேஷன்ல கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஒண்ணு இந்த ரிங்கை நீ சீஸ் பண்ணிருக்கணும், ஒரு ஃபேக்ஷனோட லீடர் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப், இல்லனா இதை யாராச்சும் உனக்கு கொடுத்துருக்கணும், ஹீரோ ஒருவேளை இப்படியாவது வேலை செய்யும் ஆக்சுவலா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு என்னால இதை சீக்கிரமா பண்ண முடியாது போல அப்படிங்கிறப்ப மார்ஷ் யூ பிராட் நீ கான்கர்கேஷன்ல இன்சல்ட் பண்ணது போதும், லாஸ்ட் டைம் நடந்தது கூட நான் அப்படியே விட்டுருவேன்னு வையி, பட் இந்த டைம் நீ வாய் பேசுறல அதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஜெஸ்டர் சரி வேணும்னா எப்படி பண்ணலாமா, நான் ஜெஸ்டர் என்னோட ஃபேக்ஷனோட ரிங்க இதுல பந்தயமா வைக்கிறேன், இதை வின் பண்ணணும் அப்படின்னா நீ இந்த இடத்துலயே மார்ஷே கூட ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவர் ஜெஸ்டர் எதுக்காக நீ இவ்வளவு தூரம் போற அப்படிங்கிறப்ப அவன் சைகளையே இது மூலியமா சண்டையில மாறினால இன்டர்ஃபியர் ஆக முடியாது, ஆல்தோ இவன் ஜஸ்ட் பாயா இருந்தாலும் இவன் மேக்ஸிமனோட கான்டாக்ட்ல இருக்கான், சோ இவன் நமக்கு சொந்தமானவனா இப்பவே இவனோட கதையை முடிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு நல்ல தருணம் அப்படிங்கிறப்ப மார்னே தாத்தாக்கு இது நல்லது இல்லைன்னு புரிஞ்சிருது, அந்த மார்ஷே சரி சொல்லு இந்த டீல் ஓகேவா அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் இந்த கான்கர்கேஷனை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னா இந்த வழியில நான் சூனர் ஆர் லேட்டர் நடந்து போய் தான் ஆகணும், அது மார்ஷேக்கு அகைன்ஸ்டா நடக்கிறதா இருந்தாலும் சரி அப்படின்னு நினைக்கப்ப அந்த மார்னே தாத்தா இந்த மேட்டரை நம்ம விட்டுலாமே அப்படின்னு பேச வரதுக்குள்ள ஹீரோ உண்மையுமே இது ஒரு எக்ஸப்ஷனலான ஆஃபர் தான், சோ இதை அக்செப்ட் பண்ணாம இருந்தா அது ரொம்ப ரூடா இருக்கும்ல அப்படிங்கிறப்ப அந்த மார்ஷே சரி வெளியே வா, கான்கர்கேஷன்ல இருக்கிறவங்க எவ்வளவு ஃபார்மிடபிளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட உடம்புலயே நான் பதிய வைக்கிறேன் அப்படிங்கிற அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.